நான் சொல்ற இந்த ஒரு கிராஃப்ட்லேண்ட் மேட்சை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வாழ்க்கையில கிராணியவே வெறுத்துருவீங்க. இந்த மேப்போட கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா, மான்காராதே ஃபேனா இருப்பாரு போல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த கிராணி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஆனா அது ரியல்லே ஒரு பக்கு. நம்மளால கன் எடுக்க முடியும் இந்த கேம்ல. ஆனா நீங்க கன் எடுத்தது உங்களுக்கே தெரியாது. அதுவும் எனிமிக்கும் தெரியாது. கடைசியில எதுக்கு இந்த கேம்னே தெரியாது. இன்னும் முடியல. உட்கார பட்டன் நமக்குன்னா என்ன ஆகும் தெரியுமா? இது மட்டும் தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியல. இந்த கேமில் கிராண்ட் நடக்கிறத பார்த்தீங்கன்னா முட்டி சுத்தவே நடப்பான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். நடக்கக்கூட செய்யாது. தரையை தேய்ச்சிக்கிட்டே ஸ்கிட் ஆகி போயிட்டுருக்கும். இன்னொரு விஷயத்தை பார்த்தா தான் ஷாக்காயிருவீங்க. இந்த மேப்பில் நீங்கள் ஒரு ஹேக்கராகவே மாறலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி செவத்தை பின்னாடி ஓடிட்டு இருப்பான். நான் சுட்டோன்னே செத்துருவேன். இது கூட பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல நான் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு எனிமி காலில் தான் சுடுவேன். பார்த்தா ஹெட் ஷாட்டு மேலே காட்டும். இந்த கேமில் என்ன கதைனே புரியல. ஒருவேளை பாட்டி கீழே இன்னொரு தலை இருக்குது போல். அதோட நீங்கள் ஒரு எனிமியை சுட்டிங்கன்னா நார்மலாக தான் விட மாட்டாங்க. படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோ மோஷனில் விழுவாங்க. மொத்தத்தில் இந்த மேப்பை பற்றி சொல்லணும்னா பக்கு தான் கேம் ஃபுல்லாக. இந்த இடத்துல ரன் பட்டன் அமைக்கி ஜம்ப் பண்ணுவேன். என்ன ஆகும் பாருங்கள். கிராணி கீழே நம்ம ஸ்கேட்டிங் போர்டை சொருகிற மாதிரி அவள் ஃபன் மூவ் ஆகிட்டு இருப்பா. வேணும்னா கிராஃப்ட்லேண்டில் இருக்குது. ஃபன்னுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டான்ஸிங் லேடியை வச்சு கிராஃப்ட்லேண்டில் ஒரு மேப் எடுத்திருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதை கீழே லிங்க் தரேன். அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.